ரோமர் நிருபத்திலிருந்து சென்ற வாரம் நாம் தியானித்தோம். ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 15 வசனம் வரை நாம் தியானித்தோம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினத்திலே ரோமர் 1 நிருபத்தினுடைய 2 பாகத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் விற்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 16, 17 வசனங்கள் நாம் படித்தோம். இந்த வசனம் தான் இந்த 2 வசனங்களையும் ரோமர் புஸ்தகத்தினுடைய மிக மிக முக்கியமான வசனங்கள். முதல் 15 வசனங்களிலே தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியம், ரோம சபை இவைகளை குறித்த வாழ்த்து மற்றும் சில அறிமுகங்களை செய்துவிட்டு இப்போது இந்த ரோம புஸ்தகத்துடைய அல்லது ரோம நிறுவனத்துடைய முக்கியமான கருப்பொருளை, தான் எதற்காக இதை எழுதுகிறேன் என்கிறதான அந்த கருப்பொருளை அறிமுகம் செய்கின்றார். ஆகவே 16, 17 வசனங்கள் இந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை வசனங்களாக இருக்கின்றன. அவர் சொல்லாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் விற்கப்படேன். சுவிசேஷம் என்ற வார்த்தை யுவாஞ்சலியோன் என்கிறதான கிரேக்க வார்த்தையுடைய தமிழ் அல்லது சமஸ்கிருத ஆக்கம் என்று சொல்ல முடியும். தமிழே, சுத்த தமிழே நாம் இப்போது நற்செய்தி என்று சொல்லுவோம். நம்முடைய வேதாகமத்திலே சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கிரேக்க மொழியை பார்க்கும்போது தூதர்கள் சொன்ன செய்தி அல்லது நல்ல செய்தி என்றெல்லாம் அதுக்கு பொருள் உண்டு. ஆகவே கிறிஸ்துவை குறித்ததான ஒரு நற்செய்தி அல்லது கிறிஸ்துவை குறித்து வருகிறதான தூது என்றெல்லாம் நாம் அதை சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை குறித்து நான் விற்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதாவது ரட்சிப்பு உண்டாவது சுவிசேஷத்தின் மூலம் என்பது மிக அழகாக இங்கே வருகிறது. என்றால் இன்றைக்கு ரட்சிப்பு என்பது கிருபையினாலா கிரியையினாலா என்று பலவேளை கிறிஸ்தவர்கள் அறியாமல், தெளிவாக அறியாமல் குழம்பி போகிறதான ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்றால் முதலாவது அறிய வேண்டியது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு, எந்த சுவிசேஷம்? கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம், கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற சுவிசேஷம். இந்த இடத்துல இன்னும் ஒன்றையும் நாம் அறிந்திருந்தால் நலமா இருக்கும். பல வேளைகளிலே சுவிசேஷம் நற்செய்தி என்று நான் சொல்லும் போது நம்முடைய கிறிஸ்தவர்களில் பலருக்கு கூட கேள்வி எழும்புவது உண்டு. அது என்ன? ஆகவே இந்த இடத்துல சுவிசேஷம் என்பதை சற்று விளக்கி விட்டு சென்றால் நலமா இருக்கும். சுவிசேஷம் என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முதல் பகுதியில பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். குறிப்பாக 3, 4, 5 வசனங்களை படிக்கும் போது அங்கே கிறிஸ்துவானவர் வேத வாக்கியப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் வேத வாக்கியப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷத்துடைய மைய கரு. ஆகவே சுவிசேஷம் சொல்லுகிறேன் அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லும் போது நாம் எல்லாம் சொல்ல வருகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கிறது அடிப்படை. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுதான் மேசியாவாகிய ராஜா. அந்த உயிர்த்தெழுந்த மேசியா தான் மீண்டும் வருவார் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்துக்கான அஸ்திவாரமும் கூட. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று போல் சொல்லியிருக்கிறார். அதே போல்தான் இதையும் எழுதியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். ஆகவே சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று சொன்னால் மட்டும் போதாது. அது எதனால் நற்செய்தி? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவர் ராஜாவாக இருக்கின்றார், வருவார் என்பதுதான் நற்செய்தி. ஆகவே அதான் அவர் சொல்றாரு, இதை குறித்தான் வைக்கப்படேன். கிறிஸ்து
பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படேன். அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற தேவ பலன் என்கிற வார்த்தையில அந்த பலன் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே டொனாமிஸ் என்கிறதான ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த டொனாமிஸ் என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை வல்லமை, ஆற்றல் என்றெல்லாம் சொல்ல முடியும், சக்தி என்று சொல்லலாம். ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு மிக ஆற்றல் உள்ளது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தற்காலத்தில் உள்ள 2 ஆங்கில சொற்களை புரிவோமானால் நலமாயிருக்கும். அந்த 2 ஆங்கில சொற்களுமே இந்த டொனாமிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். சரி, அந்த 2 ஆங்கில சொற்களும் எவை? டைனமோ அண்ட் டைனமைட். டைனமோ என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், அது சுழல் விசையை சக்கரங்களில் அதை பொருத்தி, சைக்கிள்ல எல்லாம் இருக்கும், சக்கரத்துல பொருத்தி ஒரு டைனமோ ஒரு சுழலும் போது அதுக்குள்ளாக இருக்கிற மின்காந்தம் அந்த சுழல் விசையை மின்சாரமாக மாற்றும். அந்த மின்சாரமாய் மாற்றுவதன் மூலம்தான் சைக்கிளில் உள்ள லைட் எரியும். அது சைக்கிளை மட்டும்தான் அல்ல, நாம் இப்போது மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீடுகளிலே. இங்கே மின்சாரம் இருக்கிறது என்றால் எங்கோ ஒரு இடத்துல ஒரு டைனமோ சுழன்று கொண்டிருக்கிறது. ஆகவே சுழல் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி நமக்கு பயன் தர வைக்கிறது. அதே வார்த்தையில் தான் இந்த டினாமிஸ் என்கிற வார்த்தையும் இந்த டைனமோ என்கிற வார்த்தையும் ஒரே வேர்ச்சொல்லை பண்றது. ஆகவே கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எப்படி ஒரு டைனமோ மூலம் மனிதனுடைய வாழ்விலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறதோ, அதுபோல சுவிசேஷத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டானால் அது அவனுக்கு வல்லமையாக அவனுக்குள் செயல்பட்டு அவனை வெளிச்சம் உடையவனாக, பிரகாசிக்கிறவனாக, பிறருக்கு பயனுடையவனாக மாற்றும். அடுத்ததாக நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதிலிருந்து தற்காலத்தில் 2 ஆங்கில வார்த்தைகள் வந்துள்ளன. இன்னொரு ஆங்கில வார்த்தை டைனமைட். இந்த டைனமைட் என்று சொல்லும் போது ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக பாறைகளை எல்லாம் வெடிவைத்து தகர்ப்பதற்கு அல்லது தற்போது பெரிய பழைய கட்டடங்களை எல்லாம் ஒரே நொடியில் இடித்து தள்ளுவதற்கு டைனமைட் என்கிற வெடி குச்சிகளை பயன்படுத்துவார்கள். அதை பயன்படுத்தும் போது அது வெடிப்பதனால் அந்த பெரிய கட்டடம் இடிந்து விழுந்து விடும் அல்லது அந்த பாறை வெடிக்கும். ஆகவே அந்த கட்டடத்தை இடித்து அதை அழிப்பது போல தேவனுடைய வல்லமையான சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுக்குள்ளாக இருக்கின்றதான பிசாசின் அந்தகார கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை, உலகத்தின் கிரியைகளை, சுய கிரியைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளையும் அழித்து அவனை பரிபூர்ணத்துக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்து செல்வதற்கான வல்லமை அதற்குண்டு. ஆகவே சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனுக்குள் வரும்போது, ஒரு மனிதன் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த 2 செயலையும் செய்கிறது. ஒன்று ஆக்கும் சக்தியாக அவனை வெளிச்சம் கொடுக்க வைக்கிறது, இன்னொன்று அழிக்கும் சக்தியாக அவனுக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அழிக்கிறது. நம்ம சுவிசேஷ அப்போஸ்தலர் நடவடிக்கையில இடத்துல படிக்கும் போது 10ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் செல்லும் போது அவரை குறித்து ஒரு விளக்கம் வரும். அந்த வசனத்தை நாம் படித்தால் நலமா இருக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை குறித்து சொல்லும் போது 48ல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தந்தார். கிறிஸ்துடைய சுவிசேஷம் கிறிஸ்து எப்படி பணி செய்தார், அது போல எப்படி செய்யும்? அவனுக்குள்ளாக
வல்லமையை செயல்பட்டு அவனை வெளிச்சமுடையவனாக மாற்றும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கு என்று சொன்னவனமாக அவனுக்கு வாழ்வை வெளிச்சமாக மாற்றும். அதே நேரம் அவனுடைய வாழ்வில் உள்ள தீய குணங்களை, பிசாசின் அந்தகார கிரியைகளை அழிக்கும் வல்லமை உடையது. அதனால்தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்காக தேவ பலனாக இருக்கிறது. டுனாமிஸ், டைனமைட்டாக அது இருக்கிறது. அதாவது ஆற்றலாக, மின்சக்தியாக, வெளிச்சமாகவும், டைனமைட் போல பிசாசின் வல்லமையை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அடுத்தது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வருகிறதுல அந்த வார்த்தை, அந்த வாக்கியம்தான் இந்த புஸ்தகத்துடைய மைய கரு. அதாவது பழையற்பாடிலிருந்து இதை எடுத்து எழுதுகிறார். ஆபகு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டுள்ளது. அது புதிய ஏற்பாடுல இங்கே அவர் மேற்கோள் காட்டி ரட்சிப்புக்கு தொடர்படுத்துகிறார். எப்படி என்றால், ரட்சிக்கப்படுவது எப்படி? விசுவாசத்தினால். யார் மீது உள்ள விசுவாசத்தினால்? இயேசு மீது உள்ள விசுவாசத்தினால். இயேசுவை குறித்து என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர்தான் ராஜா, அவர் வருவார், அவர் ராஜ்யத்தை அமைப்பார் என்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை அடிப்படையில ஒருவன் ரட்சிக்கப்பட்டு அவன் கிறிஸ்தவனாக வருகின்றான். அதான் சொல்றாரு, இந்த விசுவாசத்தினாலதான் பிழைப்பான். அது ஆவிக்குரிய ஜீவனாக பிழைப்பாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, தேவனிடமிருந்து நமக்கு கிடைக்கிறதான நீதி, அதை இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது அதை சுருக்கமாக சொல்வதா இருந்தால், நம்முடைய பாவம், அதாவது ஆதாமின் பாவம் நம் மீது சுமத்தப்பட்டது, அது ஒன்று. 2ஆம் நிலையிலே நம் மீது சுமத்தப்பட்ட, அதாவது மனுக்குலத்தின் மீது சுமத்தப்பட்ட பாவம் கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவர் மீது சுமத்தப்பட்டது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பாவத்திற்கான முழு பரிகாரம் செய்து விட்டபடியினால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசத்தினால் அந்த தேவ நீதி விசுவாசிக்கிற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசியாதவனுக்கு அது கொடுக்கப்படாது. ஏனென்றால் அவன் தேவன் சிலுவையிலே சம்பாதித்த நீதியை அவன் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறான். அது மீது அவனுக்கு விசுவாசம் இல்லை. அவன் விசுவாசிக்கிற மனிதனுக்கு அந்த தேவ நீதி கொடுக்கப்பட்டு அவன் தேவ சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான், அறிவிக்கப்படுகிறான். God declares a repentant sinner as righteous before him. அவருக்கு முன்பாக அவரை நீதிமான் என்று அறிவிக்கின்றார். இது விசுவாசத்தினால் தான் வருகிறது. மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல அதை வலியுறுத்த வேண்டியது கிறிஸ்தவ போதனை, கிறிஸ்தவ நம்பிக்கை. கிறிஸ்தவம் எதற்காய் நிற்கிறது? கிறிஸ்தவம் பிற உலக மதங்களில் இருந்து எப்படி வேறுபடுகிறது என்றால், விசுவாசத்தினால் மனிதன் ரட்சிப்பை அடைகிறான், விசுவாசத்தினால் ஒருவன் நீதி அடைகிறான். பொதுவாக உலக மதங்கள் கிரியையினால் மீட்பு உண்டு என்று சொல்கிறது, அதுவும் உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்தவம் அந்த உலக மத போதனைகள், அந்த உலக தத்துவங்களை வைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான உலக தத்துவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கு உள்ள வேறுபாடை சொல்லுங்கள் என்று ஒருவர் நம்மிடம் கேட்டார், அல்லது நீங்கள் எங்களை விட எதிலே வித்தியாசமானவர்கள் என்று ஒருவர் நம்மிடம் கேட்டார், நாம் சொல்ல வேண்டியது கிறிஸ்தவம் கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தினால் மனிதன் நீதிமானாக மாறுகிறான், மீட்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான், தேவனுடைய பிள்ளைகளாகிறான் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதை சொல்லணும். ரொம்ப எளிது. எங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் என்னவென்று ஒருவர் நம்மிடம் கேட்டால் அவரை நாம் குறை செலுத்த வேண்டிய தேவையில்லை. மாறாக நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை ஆணித்தரமாக தெளிவாய் சொன்னால் போதும். எப்படி ஆணித்தரமாய் தெளிவாய் சொல்வது? இதுதான் கிறிஸ்துடைய சுவிசேஷம். கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தால் அதை விசுவாசிக்கும் போது நான் தேவ நீதியை பெற்று தேவ பிள்ளையாக, ரட்சிக்கப்பட்டவனாக, விசுவாசியாக இருக்கின்றேன். அவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையம். இதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். சரி, இந்த தன்னுடைய இந்த புஸ்தகத்தை எழுதின கருப்பொருளை அறிமுகம் செய்துவிட்டு இப்போது இந்த கருப்பொருளை அடைவதற்கு உலகம் எப்படி இருந்தது,
உலகத்தில் உள்ள தத்துவங்கள் எப்படி இருந்தன, மத போதனைகள் எப்படி இருந்தன, மனிதனுடைய நிலை எப்படி இருந்தது என்றெல்லாம் விளக்கமாக வருகிறார். அதாவது இனி மீதி உள்ள புஸ்தகத்தை நாம் படிப்போமானால், இப்ப கருப்பொருளை சொல்லிட்டார். அதாவது முதல் 15 வசனங்களில் அறிமுகத்தை சொல்லிவிட்டு கருப்பொருளை இப்போது 16, 17 வசனங்களை அறிமுகம் செய்துவிட்டு இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி எப்படி ஒரு பாவியாகிய மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதை விளக்கமாக படிப்படியாக எழுதுகிறார். அப்படி விளக்கும் போது 18ஆம் வசனத்திலிருந்து முதல்ல பாவம் என்றால் என்ன, அது பாவத்தை குறித்ததாக ஒரு அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஏன்னா மனிதன் தன்னை பாவி என்று அறிந்தால் மட்டும்தான் தன்னுடைய பாவத்துக்கு இயேசு பிராயச்சித்தம் செய்தார் என்பதை விசுவாசித்து அவரண்டை வர முடியும். அதனாலதான் கருப்பொருளை சொல்லிவிட்டு, அதாவது டைட்டில சொல்லிட்டு அந்த டைட்டில நம்ம ஒரு புஸ்தகமாக எழுதி விளக்கம் எல்லாம். அதுபோல இப்போ அந்த கருப்பொருளுக்கான செய்தியை விளக்க ஆரம்பிக்கிறார். விளக்க ஆரம்பிக்கும் போது 18ஆம் வசனத்திலிருந்து பாவத்தை குறித்து பேசுகின்றார். என்ன பேசுகிறார் பாப்பமா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவ கோபம் மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும். ஏன் என்னதனால மனிதனுடைய அவபக்தியும் அநியாயம் எழுகிறது? ஆங்கிலத்திலே காட்லினஸ் அண்ட் விக்கட்னஸ் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இவையெல்லாம் வருகிறது? அவனுக்குள்ளாக இருக்கிற பாவம், ஆதாமிலிருந்தே வந்த பாவம். ஆகவே இந்த பாவத்துக்கு விரோதமாக முழு மனுக்குலத்திற்கும் எதிராக முழு மனுக்குலத்தின் மீதும் என்ன இருக்கிறதா? தேவ கோபம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கருப்பொருளை சொன்னார் தேவ வல்லமை விசுவாசிக்கு கிடைக்கும். இங்கே சொல்கிறார் தேவ கோபம் மனிதன் மீது இருக்கிறது, மனுக்குலத்தின் மீது இருக்கிறது. யார் மீது? விசுவாசிக்காதவர்கள் மீது. அதை சொல்வதற்கு எல்லா மனிதரும் ஒரு கட்டத்தில் பாவியலாக இருந்தார்கள் என்று அந்த அடிப்படையிலிருந்தே வருகின்றார். அடுத்து சொல்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல ரெவலேஷன் அல்லது காட் ரிவீல்டு அல்லது தேவன் அவர்களுக்கு அறிய வைத்திருக்கின்றார். அதாவது பல வேளை நாம் இப்ப சொல்லுவோம், அது நம்மில் சிலர் சொல்லும்போது விசுவாசிகள் அல்ல, மனுக்குலத்தில் சிலர் சொல்லுவாங்க கடவுள் இல்லை என்று சொல்வார். அது அவருடைய கருத்து. இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்துவதற்கு பல முறைகளை பயன்படுத்துகிறார். எண்ணெயிலே நாம் படிக்கும் போது பொதுவான வெளிப்படுத்தல் என்று சொல்லுவோம். பொதுவான வெளிப்படுத்தல், சிறப்பு வெளிப்படுத்தல் என்று படிப்போம். அது கிறிஸ்தவத்துக்குண்டே இறையில வருகிறது. அந்த பொது வெளிப்படுத்தல் என்னவென்றால், தேவன் தான் உண்டு என்று படைப்புகளுக்கு காட்டுகிறாராம். எப்படி காட்டுகிறாராம்? தன்னுடைய படைப்பு மூலம் காட்டுகின்றார், வரலாற்றின் மூலம் காட்டுகின்றார், மனிதனுடைய மன சாட்சியின் மூலம் காட்டுகின்றாராம். அந்த மனசாட்சியின் மூலம் தேவன் உண்டு என்று காட்டுவதைத்தான் இந்த 19ஆவது வசனம் சொல்கிறது. அது என்ன சொல்கிறது? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே இந்தம், ஆங்கிலத்திலே இந்தம், அவங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் உண்டு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. சில வேளை நாம கேட்போம், அப்ப எல்லாருக்கும் உள்ள இருந்தா ஏன் அவன் இல்லை என்று சொல்லுகின்றான்? அதற்கு காரணம், அதை ஒரு அறிஞர் எவ்வளமாக சொல்லுகின்றார். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவனை குறித்து அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. ஆனால் அதை மீறித்தான் அவன் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்தான். அதே போன்று, அதாவது நாட் ஆஸ் இட் இஸ் 100% அப்படி அல்ல, அது போலத்தான் மனிதனுக்குள்ள தேவன் உண்டு என்கிற எண்ணம் தெளிவாக இருக்கிறது. எப்படி ஆதாம் தேவனை தெளிவாக அறிந்திருந்து மீறினானோ அதுபோல தேவன் உண்டு என்கிற எண்ணம் அவனுக்குள்ளாக தெளிவாக இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு உள்ளும் இருக்கிறது.
அது எப்படி சொல்றது பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவர்களுக்குள்ளே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறதுன்ற வார்த்தை. இந்த வெளிப்பட்டிருக்கிற வார்த்தை கிரீக்ல இருக்கிற வார்த்தையுடைய பேரு பெனேரோன். இந்த பெனேரோன்ங்கிற வார்த்தை நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் இருக்க ஒரு வார்த்தை இருக்கு, பனோரமிக் வியூன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம செல்லில் இருக்கிற மொபைல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, வீடியோ கேமரா அந்த செக்ஷன் போட்டீங்கன்னா 3 காட்டும்: போட்டோ, வீடியோ, பனோரமிக் வியூன்னு காட்டும். இந்த பனோரமிக் வியூ என்பது கிளியர் வியூ, எல்லாவற்றையும் சேர்த்துதான ஒரு பார்வை. அந்த வார்த்தை தான் இது. அதுல தான் அந்த பனோரமிக்ங்கிற ஆங்கில வார்த்தை வந்து. அப்படி என்றால் அவர்களுக்குள்ளே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறதா அதுக்கு பொருள். யாருக்குள்ள? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் உண்டு என்பது தெளிவாக காட்டப்படும். எப்படி ஆதாம் பாவத்தில் விழுவதற்குமாக தேவன் அவனுக்கு தெளிவாய் தன்னை காட்டினாரோ, அதுபோல எல்லா மனிதனுக்குள்ளும், விசுவாசி அவிசுவாசி என்பது 2வது, மனிதனுக்குள் தேவன் உண்டு என்கிறான எண்ணம், கான்சியன்ஸ், மனசாட்சி தெளிவா காட்டிட்டே இருக்கு, படம் பிடித்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நம்ம சொன்ன ஆங்கில வார்த்தையின்படி பொனேரோன் தெளிவாக படம் பிடித்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. தேவன் தான் உண்டு என்பதை மனிதனுக்குள்ளாய் காட்டிக் கொண்டிருக்கின்றாராம். எப்படி என்று பார்ப்போமா? எப்படி என்றால் 20ஆம் வசனம், காணப்படாதவைகளாகிய, காணப்படாதவைகள் என்றால் காட் இஸ் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை ஒருத்தன் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லலாம். காட் இஸ் ஸ்பிரிட், யோவான் 4:24. அந்த ஆவியான தேவன் எப்படி காட்டுகிறாராம்? அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள், அதாவது அவருடைய வல்லமை, அவருடைய டிவினிட்டி, இஸ் பவர் அண்ட் டிவினிட்டி உண்டாக்கப்பட்டிருக்கிறவளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதாவது இந்த உலகம், அண்டசராசரம், படைக்கப்பட்ட அனைத்தையும் ஒருவன் அப்படியே பார்க்கும் போது அது அவனுக்கு தேவனை காட்டுகிறதாம். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் படித்தோம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மனிதன் முதல் முறையாக அமெரிக்க நாசா ஒரு விண்கலத்திலே ஒரு பெண் மற்றும் 4 விண்வெளி வீரர்கள் நிலவருடைய மறுமுகத்தை சுற்றி வந்தாங்களாம். இப்பதான் முதல் முறையாக சுற்றி வந்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு எங்க நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதான நம்முடைய பூமியுடைய ஒரு துணைக்கோளான நிலவையே இப்பதான் சுத்தி வந்திருக்காங்க. இறங்கிட்டேன்னு சொன்னாங்க, அதுல விமர்சனங்கள் இருக்கிறது, அது நமக்கு இப்ப தேவையில்லை. ஆனால் சற்று கவனித்து பாருங்கள், அவங்க சுற்றி வரும்போது பூமி அழகாக அவர்களுக்கு காட்சி அளித்ததெல்லாம் அவர்கள் படம் பிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் மற்றும் எல்லோரும் சேர்ந்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு உண்மையில் அழகாக இருக்கிறது, அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் சற்று யோசியுங்கள், இந்த படைப்பு முழுவதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பனோரமிக் வியூல வருமானால் அது எவ்வளவு அழகா இருக்கும். அந்த படைப்பின் மூலம் தான் உண்டு என்பதை மனிதனுக்குள்ளாக அவர் காட்டிக்கொண்டே இருக்கின்றாராம். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள், உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, காணப்படுகிறது. ஆதலால் அவள் போக்கு சொல்ல இடமில்லை. அதனால தேவ சமூகத்திலே ஒருவன் வரும்போது எனக்கு உண்மை தெரியாது என்று சொல்ல முடியவே முடியாது. இப்போது அது எல்லாம் இன்பம் அவர்களுக்குள்ளே அது இருந்தாலும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இல்ல, கடவுளை மறுப்பவர்கள் சொன்னாங்க, எங்களுக்குள்ள கடவுள் எங்களுக்கு காட்டுன்னு சொல்றான் நம்மகிட்ட. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கடவுளை அவனுக்குள்ள காட்டிட்டு இருக்கிறாராம். அப்ப ஏன் உள்ள காட்டுறது பிறகு அவன் வெளியில நம்மகிட்ட வந்து கடவுள் இல்லை என்று சொல்கிறான், கடவுளை காட்டுகிறான். அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. அதுதான் பாவத்தினுடைய ஒரு விளைவு. முதல் விளைவு அவனுடைய ஆவிக்குரிய கண், அது அவனுடைய மனக்கண், அது அவனுடைய அகக்கண் அதை பார்க்க விரும்பவில்லை. அதை பார்க்க கண்ணை மூடிக்கொள்கின்றான்.
ஆனால் ஆண்டவர் காட்டிக் கொண்டேதான் இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமானது. அதனால்தான் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. தேவ சமூகத்துல எனக்கு கடவுளை தெரியாதுன்னு ஆவணம் சொல்ல முடியாது, நம்மகிட்ட சொல்லலாம், அங்கே சொல்ல முடியாதாம். அடுத்தது அவர்கள் அப்ப இப்போ தேவனை அவர்களுக்குள்ள காட்டுகின்றார். அடுத்தது சொல்ல பாருங்க 21வது அவர்கள் தேவனை அறிந்தும். அப்போ அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்க இருதயத்துக்குள்ளாக, அவங்க மனசாட்சிக்குள்ளாக, அவங்க மனக்கண்ணிலே அகக்கண்ணிலே ஆண்டவர் உண்டு என்று காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதை அவன் கண்டுகொண்டே தான் இருக்கின்றான். இருந்தாலும் என்ன சொல்லலாம் பாருங்க, அவள் தேவனை அறிந்தும். அப்போ அறியலன்னு சொல்லவே முடியாது. அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாமலும். அறிந்த பின்புதான் தேவனை மறந்தளிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். என்ன செய்யறாங்களா? அறிந்து தேவனை மைமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா காட்சியும் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும். எத்தனை கோடி 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 லட்சோப லட்ச நட்சத்திரம், இதையெல்லாம் ஒரு பனோரமிக் வியூல பார்க்கும் போது அவருக்கு மகிமை செலுத்தவில்லை. இந்த நிலவை சுற்றி வரும்போதே அழகா இருக்கிறதை நாம் பார்க்கும் போது நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்யல? தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரம்ல இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். அந்த சிந்தனையினால் வீணரான என்பதை பெர்வர்டட் மைண்ட் சொல்லுவாங்க. அதாவது மைண்டு, சிந்தனை நேரே சிந்திப்பதற்கு பதிலாக குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்ல சில இடம் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் அந்த பார்க்க உண்டான்னு தெரியாது, பலர் அப்படி பேசுவதற்கு குறுக்கு புத்தி. அதாவது நேரா பார்க்காம குறுக்கா பாக்குறது, கோணலா பாக்குறது, அந்த இதுதான் பர்வர்டட் மைண்ட். ஆகவே தேவனை நேரே பார்த்து அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரிக்காமல் இருந்து விட்டு அவரையே தப்பா பார்க்கிறது. அதனால என்ன செய்யறான்னா, அதனால வீணராக மாறுகிறார்கள். தேவன் மனிதனை நல்லதுக்காய் படைத்தார், நல்லது செய்ய படைத்தார். ஆனால் பாவத்து நிமித்தம் ஆதாம் எப்படி வீணராய் போனானோ அதுபோல பாவத்து நிமித்தம் தங்கள் அகக்கண்ணை குருடராக்கி தேவனை அறிந்தும் அவருக்குரிய கனத்தை கொடுக்காத மனிதர்கள் வீணரானார்களாம். அது மட்டுமல்ல, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அந்த படைப்பின் வெளிச்சம் அங்கு பிரகாசிக்கவில்லை. அதை திரை போட்டு மூடுகிறார்கள். உள்ள இருக்கிற திரை போட்டு மூடுகிறார்கள். நம்முடைய வார்த்தையினால், செயலினால் மூடுகிறார்கள். வார்த்தை என்னது? கடவுள் இல்லை என்கிற சொல்லுவதனால் உள்ளே இருக்கிற கடவுளை மூடி வைக்கிறார்கள், மறைக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர். இது ஒரு கிண்டலானவர், சர்க்காஸ்டிக் வார்த்தை என்று சொல்லலாம். அவர்கள் ஞானி, பிலாசபர், ஞானி என்று சொல்றானா பைத்தியக்காரனா? பாருங்க, பைத்தியக்காரன் என்று பவுல் ஒருத்தனையும் பைத்தியக்காரன் சொல்லல. தேவனுடைய பார்வையிலிருந்து பவுல் எழுதுகிறார். தேவனுடைய பார்வையிலிருந்து எழுதும் போது தேவனை அறிந்தும் இவ்வளவு மகிமையான தேவனை அவர் காண்பித்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவன், மறுதளிக்கிறவன் எப்படி இருக்கிறானா? தங்கள் பார்வையில் ஞானி, தேவ பார்வையில் பைத்தியம். அப்படி பார்க்கணும். நம்ம யாரையும் பார்த்து பைத்தியம் சொல்லிடக்கூடாது, அடிக்க வந்துடும் இல்லையா? சில கேட்பாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க அவங்கள பைத்தியக்காரன் சொல்லலாமா, முட்டாள் என்று சொல்லலாமா என்று அப்பாவித்தனமாக கேட்பார்கள். அது நியாயமான கேள்வியும் கூட, நம்மை பார்த்து கேட்டார். ஆனால் தேவனை பார்த்து கேட்டால் அவன் சொல்றாரு, அவன் உன் பார்வையில் ஞானி, அவன் தன் பார்வையில் ஞானி, ஆனால் அவன் என் பார்வையில் பைத்தியக்காரன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆகவே பைத்தியக்காரனாகி அழிவில்லாத இந்த பெர்வர்டட் மைண்ட், இந்த குரூர புத்தி, இந்த குறுக்கு புத்தி என்ன செய்யலாம்? தேவனுக்கு மைண்ட் செலுத்தாம ஏட்டிக்கு போட்டியாக அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளாகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்ன செய்யறாங்க? மெய்யான மகிமையான தேவன் அவர்களுக்குள்ளே இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அதை திரை போட்டு மறைத்து விட்டு வேற படைப்பை வணங்குறாங்க. இப்ப படைத்தவர் கிண்டல் தானே அடிப்பார். படைத்தவர்னு சொன்னாப்ப, ஏப்பா நான் இங்க இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ என்னை மறுதளித்து விட்டு அங்க போய் எதை வணங்குற?
என்று கேட்கிறார். ஆகவேத்தான் அவர்கள் எதையெல்லாம் தேவன் படைப்பான பறவைகள், அழிவுள்ள மனுஷர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளாகிய இவைகளை எல்லாம் வணங்குகிறார். திரைப்பட நடிகரையே வணங்குகிறார்கள். திரைப்பட நடிகரையே தெய்வமாய் மாற்றுகிறார். உலகத்துல எல்லாம் பல இடங்கள் நம்ம பார்க்க. இவைகள் அனைத்தும் தேவனை புறக்கணித்து கொண்டே வெளிப்பாடுகள். தங்களுக்குள்ளாக வெளிப்படுத்திய தேவனை அறிந்தும் அறியாதவனமாய் காட்டிக்கொள்ளும். அதுல சிலர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஏதோ ஒரு மனுஷனை போய் வணங்கிட்டு நிற்பான். அதுக்கு சிலை பெண்ணை போய் வணங்கிட்டு நிற்பான். கேட்ட மரியாதை செலுத்துறேன்னு சொல்லுவான். தேவனுக்கு மரியாதை செலுத்த விருப்பம், செத்து போன மனிதனுக்கு மரியாதை செலுத்த. அதுபோல சிலர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற ஒருவரை பறவையோ விலங்கையோ அதே தெய்வமாக வணங்குகிறார். அந்த கிரேக்க மதங்கள்ல அது இருந்தது. அந்த காலத்துல அந்த கிரேக்க மதங்கள் அது இருந்தது. அதே அவர் சொல்லியிருக்கார். பேகன் ரிலீஜன் என்று சொல்லுவார். அடுத்தது அப்போ இப்படி தேவன் அறிந்து தேவனுக்குரிய மகிமையை ஸ்தோத்திரத்தை கொடுக்காதனால அவங்க விக்கிரக வணக்கத்தில் போகின்றார்கள், கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி பலவிதமாக தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை அந்த வசனம் போய் காட்டுகிறது. கிரேக்க மதங்கள தீவிரமா இருந்தது. ஏன்னா முதல் நூற்றாண்டு மக்களுக்கு அது தெரியவே தெரியும். அதனால ஆண்டவர் எப்படி அவங்களோட டீல் பண்றாரா, அல்ல அந்த மனித இவ்வளமாய் செயல்படுகிற மனித குலத்தோடு எப்படி அவர் செயல்படுகிறார் என்பதை அடுத்த வசனத்தை பார்க்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்துள்ள இச்சைகளை ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தமான தேவனை பரிசுத்தமான முறையிலே அறிந்து ஆராய்ப்பதற்கு பதில் அவர் கிறிஸ்துவிலே தன்னை வெளிப்படுத்துவதை அறிந்து கொண்டு அதற்காய் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு பதில் தங்களுடைய சுயேட்சையினால் வாழ்ந்தபடியினாலே அவர்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். எப்படின்னா, நன்றாக இது மிக இறையல் பூர்வமான வார்த்தைகள். தேவன் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப விரும்புகின்றார். எந்த மனிதனும் கெட்டு போக விரும்பவில்லை. ஆனால் அந்த அழைக்கிற தேவனை ஒரு புறக்கணித்து போனால் அதனுடைய விளைவை அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். இது நம்ம எங்க பார்க்க முடியும்? காயினில் பார்க்க முடியும். காயினுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. தன்னுடைய தந்தையிடமிருந்து பாவத்தினுடைய பரிகாரமாய் பலி செலுத்த வேண்டும் என்ற பாடம் அவனுக்கு இருந்தது. தன்னுடைய சகோதரன் அதை பெற்றோர் சின்னவனமாய் செய்தான். நான் இவன் அதை செய்யாமல் புரட்டாட்டம் உள்ளவனாகி தேவனை அறிந்து தேவனுக்கு உகந்த காணிக்கைகளை பலிகளை செலுத்த தன் சகோதரனையே கொலை செய்தார். ஆக என்ன நடந்தது? காயினை தேவன் ஒப்புக் கொடுத்தார். எதற்கு? இங்க வசனம் சொன்னவனமாய் ஒப்புக் கொடுத்தார். அது காயினுக்கு நன்மை கொண்டுள்ளார். அதுபோல காயினை போன்ற மனமுடைய தேவனை அறிந்து அதற்குரிய மகிமை செலுத்தார் அல்லது தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். அனைத்து மனுக்குலத்தையும் அது மனுக்குலத்துடைய அவிசுவாசத்தில் வாழ்கிற தேவனுக்குரிய மகிமை கனத்தை செலுத்தாத ஒவ்வொருவரையும் காயினை ஒப்புக் கொடுத்த போல அழிவுக்கு ஒப்புக் கொடுத்த. எப்படி தொடங்க முடியுமா? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, அப்போ படைத்தவனை வணங்குகிறார்கள். அடுத்தது தேவனுடைய சத்தியத்தையும் புரட்டுகிறார்கள். தங்களுடைய சிந்தனைகளையும் புரட்ட குறுக்கு புத்தி தங்களுடைய செயலிலும் அதை காட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டி படைப்பை அன்றைக்கு அந்த ரோம கலாச்சாரத்திலே வணங்கும் போது, அது மனுக்குலம் அப்படி செய்யும் போது அது எப்படி இருக்கிறதாம்? அவர்கள் தேவனை பொய்யாக சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொண்டு போகட்டும், அவரே என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராமே. சிருஷ்டிகர் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவர்தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆனால் அதை அறியாமல், அதற்கு ஸ்தோத்திரத்தை கொடுக்காமல், அவருக்குரிய மகிமை கொடுக்காமல் இவைகளை எல்லாம் செய்கிறார். ஆகிய ஆண்டவர் காயினை ஒப்புக் கொடுத்த போல ஒப்புக் கொடுத்து வைத்திருக்கிறார்.
என்று பாவத்தில் இருக்கிற மனுக்குலம் எப்படி செயல்படும் என்பதை விளக்கிவிட்டு அடுத்த கட்டத்தில் மீண்டும் அதே தீமது அதே பாவ மனுக்குலத்தை குறித்து மீண்டும் விளக்கிறார். 26ஆம் வசனம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சிறவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவன் ஒப்பு கொடுத்தாருன்னு அங்கே பார்த்தோம் அல்லவா? அந்த ஒப்பு கொடுத்ததை குறித்து மேலும் விளக்குகிறார். அந்த ஒப்பு கொடுத்ததால் எப்படி ஒப்பு கொடுத்தார்? அந்த மனுக்குலம் தேவனை விட்டு விலகி செல்லும் போது தேவன் ஒப்பு கொடுத்த போது அது என்னென்ன பிரச்சனைகளை சிக்கி சீரழிகிறது பாருங்கள். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாய் மாற்றினார்கள். எனவே பெண்கள் மட்டுமா? இதை தேவை. அப்படி ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவரிச்சனமானதை நடப்பித்து தங்கள் தப்பித்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார். அப்போ இந்த பர்வத்த சொசைட்டியில இன்னொரு பெரிய பாவம் வந்து படைப்பை தொழுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த படைப்பை தொழுகிறவர்கள் அடுத்து எந்த பாவத்துல போறாங்களா? தங்களுடைய செக்ஷுவல் லைஃப்ல பர்வர்ஷனுக்கு போறாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையுடைய நியமம் என்னவென்றால் ஒரு ஆண் ஒரு பெண் திருமண பந்தத்தின் மூலம் அந்த பாலுறவு என்கிற அல்லது தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் பாவத்தில் போகிற மனுக்குலம் அதுக்கு நேரா ஆர்கியுமெண்ட். என்ன ஆர்கியுமெண்ட்? இல்ல ஆண் ஆண் உறவு தப்பு இல்லை. வெளிநாடுகள்ல சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த தவறான ஆர்கியுமெண்ட்டை செய்வாங்க. கிறிஸ்தவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள தேவனை அறிந்து இருக்கிறது இல்லை, கிறிஸ்தவ வேடம் போடுகிற கிறிஸ்தவர்கள் தான் அவங்களை சொல்லணும். அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டிய எப்படி நியாயப்படுத்துவாங்க தெரியுமா? அதாவது இந்த வசனம் தெளிவா சொல்லு பாருங்க. சுவாபம் எப்படி? அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவிக்கணும். ஆணும் பெண்ணும் இணை சேர்வதுதான், தாம்பத்திய உறவு கொள்வதுதான், திருமண உறவு வைப்பதுதான் முறையான வாழ்வு. ஆணுடன் ஆணு ஹோமோசெக்சுவாலிட்டி ஏற்புடையதல்ல. அல்ல பெண்ணுடன் பெண் லெஸ்பியனிசம் அது ஏற்புடையதல்ல. ஆனா அதுக்கு ஆதரவாக வாதிகள் என்ன செய்வாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சுபாவத்தின்படி வாழ வேண்டும் என்கிற இயல்பான எண்ணம் முடிப்பவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். ஆனா இந்த வசனம் இன்னொன்று சொல்லுகிறேன்னு புரட்டுவாங்க. அந்த புரட்டல் என்னன்னு அதையும் இங்க சொல்லிடும். அவங்க என்ன புரட்டுறாங்கன்னா, ஒரு ஆணுக்கு இயல்பாகவே இன்னொரு ஆணின் மீது கவர்ச்சி இருக்குமானால், அது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மீது இயல்பாகவே கவர்ச்சி இருக்குமானால் அது சுவாபப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். புரட்டுறாங்க. சாத்தான் எப்படி ஆதாமிடம் முதல்ல வசனத்தை புரட்டினானோ, தேவன் சொன்னது உண்டோ என்று புரட்டுறாங்களோ, அது போலத்தான் இங்கேயும் இந்த ஒவ்வொரு பாலின சேர்க்கையை ஆதரிக்கிற மனிதர்கள் இந்த வசனத்தை புரட்டுறாங்க. அவங்க என்ன புரட்டுறாங்க? எங்களுக்கு சுவாபப்படியே ஒரு ஆணுக்கு ஆண் மீது கவர்ச்சி இருக்கிறது, எங்களுக்கு சுவாபப்படியே ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மீது கவர்ச்சி இருக்கிறது, ஆகவே நாங்கள் அந்த சுவாபப்படிதான் அதை அனுபவிக்கிறோம், ஆகவே இதுல வசனத்தை அங்க மீறல்ல, ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்களா இருந்துகிறோம்னு சொல்லி வசனத்தை புரட்டுகிறார்கள். ஆனா வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அப்படியே ஆண்களும் பெண்களை சோப்படி அனுபவிக்கணும். ஆனா அவங்க அப்படி அனுபவிக்கல. எப்படி அனுபவிக்கிறாங்க? அப்படியே ஆண்களும் பெண்களும் சோப்படி அனுபவியாமல். அப்போ இந்த லெஸ்பியன் ஹோமோசெக்சுவல் ஆதரவாளர்கள் பேசுகிறது, வசனத்தை புரட்டுவது ஏற்புடையதல்ல. எந்த காலத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா நாட்டிலும், எல்லா மதத்திலும், எல்லா மனுக்குலத்திலும், எல்லா இனத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்வதால் அது இயல்பானது, சமூக ரீதியானது, மருத்துவ ரீதியானது, அல்லது உயிரின சேர்க்கையின் மூலமானது. வேறு எதனால் அந்த ஒருபாலின இணையினால் எந்த பயனும் இல்லை. சமூகத்தில் கேடுதான் வேண்டும். பல இடங்களில் பத்திரிகை இருப்பாங்க, ஒரு பாலின உறவில் இருக்கிறவர்களே பல வேளை மாறி தங்களோட வாழ்க்கையை அவர்களோட வெற்றி கொண்டு வரும். அதனால இப்படி கேட்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொல்லவில்லை, அது வேறு இது வேறு. என்னால் ஒரு காலகட்டத்திலே வயதாகும் போது அவர்கள் என்ன ஆகிடுறாங்க,
மனதளவிலே பாதிக்கப்படுகிறார்கள், மன அழுத்தத்துக்குள்ளாய் செல்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த ஆணும் பெண்ணும் தாம்பத்தியம் தான் வேதம் அங்கீகரிக்கிறது. சமூக இயல்பு, சமூக சுவாபம் இயல்பான இதை எந்த விதத்திலே மதத்தின் பெயரில் புரட்டினாலும், கிறிஸ்தவத்தின் பெயரிலே புரட்டினாலும் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்பதை இந்த வசன பகுதி தெளிவாய் சொல்றது. அது மட்டுமல்ல, இதனால் என்ன நடக்கிறதா பாருங்க, விரத தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சமானதை நடப்பித்து அல்லது பெண்ணோட பெண் அவலட்சமான நடப்பித்து தங்கள் தப்புவதற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அவர்கள் தப்பவே முடியாது. இந்த உலகமும் அது பெருகிட்டு வருகிறது. அதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதர்களும் தப்ப முடியாது, அந்த சமூகம் தப்ப முடியாது. ஆகவே கிறிஸ்தவர்கள் அதை ஒருபோதும் ஆதரிக்கும். லோத்து வாழ்ந்த சோதம் குமாரன் எப்படி அழிந்து? அதை பாவத்தில் தான். ஆகவே ஆண்டவர்களை தப்ப விட மாட்டார். தொடர்ந்து இந்த தேவனை அறிந்து அறியாமல் இருக்கிற சமூகம் எப்படியெல்லாம் தங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்தி இருந்து அடுத்து செல்கிறார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியினார். அப்போ தேவன் அவர்களுக்குள்ளே நாம் ஏற்கனவே 1:19 ரோமர் 1:19 பார்த்தோன்னமாக அவர்களுக்குள்ளே பனோரமிக் வியூவாக தேவனை குறித்து அனைத்தையும் உள்ள வச்சிருக்கிறார். அறிந்தும் அதெல்லாம் உள்ள இருந்தும் அவங்க என்ன சொல்லாம அதை பற்றி கொண்டிருக்க அவங்க மனசு கிடையாது. அப்ப உள்ள இருக்கு, அதை பிடித்து தேவனை மகிமைப்படுத்த, தேவனை அறிய, தேவனை சோத்தரிக்க மனதில்லாதனால சாதனைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, எப்படி தேவனை அறிந்து தேவனுக்குரிய வழிமுறை அறிந்து அதுக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்ட காயினை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் இவர்களையும் கேடான சிந்தை உள்ள. அப்ப நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், நீ திருந்தல, நீ உண்டாக்கிட்டே போ, ஆனால் நீ தப்ப முடியாது இல்லையா? பார்வோனுக்கு 10 வாதைகள் போல நீட்டி கொடுத்தார், தப்ப முடிஞ்சதா? தப்ப முடியாது. அதுபோல நீட்டி கொடுத்தார் அல்லது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யாரு? இது அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நுழையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறலுமாய் அவதூறு பண்ணுகளுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிரகம் பண்ணுகிறவருமாய் அகந்தவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து புனைக்கிறவருமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாருமாய் உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறலுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பெரிய பட்டியல். அப்போ உள்ளாக இருக்கின்ற அந்த பாவம், தேவனை அறிந்து அதற்குரிய கனத்தை கொடுக்காத, மகிமை கொடுக்காத, கீழ்ப்படியாத, ஸ்தோத்திரிக்காத அந்த பாவம் இப்படி ஏதாவது ஒரு முறையில் அவன்கிட்ட வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த பாவங்களை பட்டியலிட்டால் 4 பிரதான பாவங்களும் அதோடு சேர்ந்து 17 இணை பாவங்களும் அதுல பட்டியலிட்டதாக சொல்றாங்க. அப்படி பார்த்தா 21 வருகிறது. ஆனா நான் தமிழ்ல ஒரு பட்டியலிடும் போது 23 வருகிறது. ஆகவே அவர் எது 2 விட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. நம்முடைய அல்லது ஏதாவது 2 அவர் சேர்த்து கருதி இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் அதை வேண்டுமென்றால் ஒரு பட்டியலிட்டு பாருங்கள், உங்களுக்கு அது எத்தனை வருகிறது பார்ப்போம். நான் ஒரு பட்டியலை எண்ணி பார்த்த போது 23 வருகிறது. 23 பாவங்கள் இந்த ஒரு பகுதியில. இது எதுவும் உள்ளிருக்கிற அந்த தேவனை அறிந்து உரிய மரியாதை, கனம், மகிமை கொடுக்காத விளைவு அவன் பாவியாக மாறுவது மட்டுமல்ல, அந்த பாவம் இப்படி சமூகத்திலே ஏதாவது ஒரு விதத்திலே வெளிப்படுகிறது. எப்படியெல்லாம் வெளிப்படலாம்? பொருளாசையினால், வேசித்தனத்தால், துரோகத்தால், பொறாமையினால், கொலையால், வஞ்சகத்தால், வன்மத்தால், புறம்பு எத்தனையோ வகையில வெளிப்படும். தங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த சாட்சி, அந்த மனசாட்சி, அந்த காட்சி, அந்த அருமையான பனோரமிக் வியூவை அவர்கள் வேண்டுமென்று புரட்டி மறுதளிக்கிறபடியாலே
இந்த பாவங்கள் ஏதாவது ஒன்று அவளை ஆட்கொள்கிறது. எல்லாமே ஆட்கொள்ளலாம். அதான் அது மட்டுமில்லாமல் 32 இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரமா இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை தாங்கள் அறிந்திருந்தும், பாருங்க, நியாயத்திற்கு உண்டுன்னு அறிஞ்சிருக்கிறாங்க. அதான் விசேஷம். இதான் காயின் தேவனுடைய தண்டனை குறித்து அறிஞ்சிருந்தோம், தேவன் கண்டிப்பா என்பதை அறிந்திருந்தோம், அவனால் அதை செய்யாம இருக்க முடியாது. அதே மனநிலையுடையதான் இன்றைய மனுக்குலமாயிருக்கு. அறிந்திருந்தோம் அவளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவதுமா இருக்கிறார். இது இன்றைய சபை யோசிக்க வேண்டிய. இன்றைய சபைகளிலே சில வேளை சில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பல திருமணங்களை செய்கின்றார்கள். எந்த வெக்கம் கூச்சம் நாணம் இல்லாமல் பல போதகர்கள் அந்த விதமான ஊழியர்களை ஆதரிக்கிறார்கள். கேட்டால் அவர் அழகாக டான்ஸ் ஆடுகிறாராம் மேடையில. யார் டான்ஸ் ஆட சொல்றது? அதுபோல கிறிஸ்துவ பெயரை கொண்ட திரைப்பட நடிகர்கள் தன்னுடைய சொந்த மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியோடு அல்லது நடிகையோடு ஏதோ சுத்துகிறாங்க. வெக்கமும் நாணமும் கூச்சம் இல்லாமல் கிறிஸ்தவ சமூகம் அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று சொல்லலாமா? அவளை ஆதரிக்கலாமா? காரணம் என்னவென்றால் அந்த பாவத்தை இவர்களும் செய்வதா இருக்கலாம், அல்லது மன ஒத்து போகாது. தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ சபையானது நாம் சுவிசேஷத்தினால் கிறிஸ்தவனுடைய பாவங்களை மறித்து உயிர்த்தெழுந்ததனால் அந்த தேவ நீதி பெற்றபடினாலே நாம் வாழ வேண்டிய முறை அதற்கேற்றபடி வாழ வேண்டும். இந்த தேவனை அறிந்து மகிமைப்படுத்தாத இந்த மக்கள் இந்த மனுக்குல வாழ்கிற அதே வாழ்க்கை முறை கிறிஸ்துவை அறிந்தவன் இருக்கக்கூடாது என்றால், அப்படி இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவர் தேவ வல்லமையினாலே நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாகும். நமக்கு நம்மில் உள்ள பிசாசுக்குரிய செயல்களை அழிப்பதற்கு வல்லமையாய் செயலாற்று. ஆகவே சபையானது இந்த அடிப்படையை அறிந்துள்ள விசுவாசத்தினால் நாம் மீட்கப்பட்டோம், தேவ நீதி பெற்றோம். உலகம் மனுக்குலம் தேவனை அறியாமல் அல்ல அறிந்தும் அவருக்கு மகிமை செலுத்தாமல் இப்படி இருக்கு. இந்த ரெண்டு வேறுபாடுகளையும் அறிந்தோம். அடுத்த அதிகாரத்துல இதே பாவத்தை குறித்தான் மீண்டும் விவரிக்கிறார். நாம் அடுத்த வகுப்பிலே நாம் அதை தியானிக்கலாம்.